Hi students, I'm in the video CBC class 10 chapter 6 triangles பார்க்க போறோம். Trianglesல பேசிக்கா இதுல நம்ம ரெண்டு டைப் கத்துக்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா congruent triangles, similar triangles. எப்போ triangles congruentன்னு சொல்லுவாங்க, எப்போ similarன்னு சொல்லுவாங்க. சோ இத ப்ரூவ் பண்றதுனால நமக்கு அதனால என்ன யூஸ் அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட். முதல்ல congruent triangles, similar triangles அப்படின்றது congruentன்றது எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா twins மாதிரி இருக்கும். twin babies பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்கல, ஒரே height, ஒரே length, ஒரே மாதிரி இருப்பாங்கல, அவங்க தான் congruent. twins அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், அப்பதான் அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா congruentன்னு சொல்லுவாங்க. ஆனா similar அப்படின்றது ஒரு பேரண்ட்டும் சைல்டு மாதிரி இருக்கலாம். ஒருத்தர் பெருசா இருந்தா ஒருத்தர் சின்னதா இருந்தா கூட அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, சிமிலரா இருக்காங்க பார்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தமிழில் காங்குரண்ட்டுக்கு சர்வ சமம்னு சொல்லுவாங்க. எல்லாமே சேமாக இருக்கணும், எல்லா சைடும் எல்லா ஆங்கிளும் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தான் அது காங்குரண்ட். ஆனால் சிமிலருக்கு அப்படி கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரே ஷேப் இருக்கணும், ஒருத்தர் சின்னதாகவும் ஒருத்தர் பெருசாகவும் இருக்கணும். ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் நம்ம கம்ப்யூட்டரில் வரைஞ்சிட்டு அதை மேக்ஸிமைஸ் பண்ணிகிட்டே போகும்போது அது அப்படியே எக்ஸாக்டாக பெருசாகும்ல, அது ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். சரி, இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது, எது காங்குரண்ட்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறது, எது சிமிலர்னு ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 4 க்ரைட்டீரியா நம்மக்கிட்ட இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு சரி இதை காங்குரண்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுனாலே சிமிலர்னு ப்ரூவ் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 6 பார்ட்ஸ் இருக்குது. அது என்னது 6 பார்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. எந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டாலும் 3 ஆங்கிள்ஸ் இருக்கும், 3 சைட்ஸ் இருக்கும். நமக்கு கொஸ்டினில் கிவன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஆங்கிள்ஸை பற்றின எல்லா சைட்ஸை பற்றின விஷயம் கொஸ்டினில் இருக்காது. ஸோ நம்மளோட பேசிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்குது, இந்த ஆங்கிளும் பின்ற ஆங்கிளும் கியூன்ற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது, பிசின்ற சைடு கியூஆர்ன்ற சைடுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்ததுன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கண்டிப்பாக என்ன ட்ரையாங்கிள்ஸ்னால் கான்குரண்ட். அதாவது ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிள் காங்குரண்ட்டோட சிம்பிளை இப்படி போடுவாங்க, போட்டுட்டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காங்குரண்ட். என்ன க்ரைட்டீரியானால இவங்க காங்குரண்ட்னா இது ஒரு சைடு, இது ஒரு ஆங்கிள், இது ஒரு சைடு. இது எஸ்ஏஎஸ் காங்குரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன காங்குரன்சிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது 3 பார்ட் ஈக்குவலாக இருந்தாலே அவங்க ரெண்டு பேரும் நம்ம காங்குரண்ட்னு சொல்லிடலாம். சரி, காங்குரண்ட்னு சொன்னதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 பார்ட் இல்லாமல் இன்னொரு 3 பார்ட் இந்த ட்ரையாங்கிள்ஸில் இருக்குல்ல, அதாவது இந்த ஏசின்ற சைடும் பிஆர்ன்ற சைடும் கூட கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் அ காங்குரண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எஸ்ஏஎஸ் படி காங்குரண்ட் ஆகிட்டாங்க, அதனால ஏசியும் பிஆரும் ஈக்குவல் தான். அண்டர் த கண்டிஷன் சிபிசிடி அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். அதை தான் நம்ம இந்த லெசனில் கம்ப்ளீட்டாக கற்றுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஆரும் கூட கண்டிப்பாக ஈக்குவல் தான், ஏயும் பியும் கூட டெஃபினட்டாக ஈக்குவல்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்காக தான் இந்த காங்குரன்சி எடுத்திருக்கோம் நம்ம. மற்ற எல்லா பார்ட்ஸும் கூட ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ காங்குரன்சியோட க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ் இருக்குது இங்கே சொன்ன மாதிரி, அதே மாதிரி ட்ரிபிள் எஸ் அப்படின்னு இருக்குது. ட்ரிபிள் எஸ்னால் இந்த ட்ரையாங்கிளோட 3 சைடும் இந்த ட்ரையாங்கிளோட 3 சைடும் ஈக்குவலாக இருந்தால் கூட அவங்க காங்குரண்ட் தான். அதே மாதிரி ஆங்கிள் சைடு ஆங்கிள் காங்குரன்சின்னு இருக்குது. ரெண்டு ஆங்கிளும் ஒரு சைடும் இருந்ததுன்னா கூட அதை நம்ம காங்குரண்ட்னு சொல்ல முடியும். இந்த சைடு கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ஓகே. ஆனால் இதில் பாருங்களேன், இதில் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் எந்த ரெண்டு சைடு இருக்கோ அதுக்கு நடுவில் லைஸாக இருக்கணும், இன்க்ளூடட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சைடு கொடுத்துட்டு இங்கே ஒரு ஆங்கிளை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள நம்ம என்னன்னு சொல்ல முடியாதுன்னா காங்குரண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் டபிள்யூஏஎஸ்ன்றதை எப்படி சொன்னாலும் அது கரெக்டு தான். ஆங்கிள் சைடு அப்படின்னு வந்தால் கூட கரெக்டு தான். இது மட்டும் எப்படி கரெக்ட், இது ஏன் வராது அப்படின்னு சொன்னோம். ரெண்டு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூணாவது ஆங்கிள் கூட ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால ரெண்டு ஆங்கிள் வரும்போது அது 3 ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்ற ப்ரொசீஜர் படி இது எப்படி எழுதினாலும் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்ஹெச்எஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ரெண்டு ட்ரையாங்கிளும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும், ரெண்டு பேரோட ஹைபாட்டனஸும் ஈக்குவலாக இருக்கணும், ரெண்டு பேருக்கும் இன்னொரு சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஆர்ஹெச்எஸ் காங்குரன்சி படி காங்குரண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதே மாதிரி சிமிலாரிட்டிக்கும் இவங்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அதே மாதிரி ட்ரிபிள் எஸ் ஈக்குவலாக இருந்தாலும், இல்லை ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள், இல்லை ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடு, இல்லை ஆர்ஹெச்எஸ், இது எல்லாமே ஓகே. இது கூட ப்ளஸ் ரெண்டு ஆங்கிள் மட்டும் ஈக்குவல். இதுக்கு இப்போ இதில் இருக்க ஆங்கிள் பியும் இதில் இருக்க ஆங்கிள் கியூவும் ஈக்குவல், இங்கே இருக்க ஆங்கிள் சியும் இங்கே இருக்க ஆங்கிள் ஆரும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் கூட இவங்களை நம்ம காங்குரண்ட்னு சொல்லிடலாம். அந்த மூணாவது ஆங்கிளும் ஈக்குவலான்றதை நம்ம பார்க்க தேவையில்லை. மொரவர் இதை ட்ரிபிள்ஏன்னு சொன்னாலும் டபிள்யூஏன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 தானே வரணும். இதில் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூணாவது ஆங்கிளும் டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 100, இது ஒரு 70ன்னு வச்சுக்கோங்களேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் 100ம் 70யும் நம்ம எடுத்துருக்கோம்னா 170. அப்போ மிச்சம் இருக்குது இது வந்து கண்டிப்பாக 10 தான். அதே மாதிரி இதுவும் 170 இருந்தால் இந்த மிச்சம் இருந்த ஆங்கிள் கண்டிப்பாக 10 தானே இருக்கும். அதனால தான் அதை டபிள்யூஏன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல புக்கில் ட்ரிபிள்ஏன்னு கூட மென்ஷன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து காங்குரன்சியில் கிடையாது, சிமிலாரிட்டியில் உண்டு. இந்த ஆங்கிள் கிரைட்டீரியா இருக்குல்ல, இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு உண்டு, காங்குரன்ட் ட்ரையாங்கிளுக்கு கிடையாது. அது ஏன் கிடையாது அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், நான் ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வரைகிறேன். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியும், எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். இன்னொரு குட்டி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வரைகிறேன். இது வந்து இதோட லென்த் எல்லாம் 2 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ இதோட சென்டிமீட்டர் வந்து 88 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இதுலேயும் 3 சைடும் ஈக்குவல், இதுலேயும் 3 சைடு ஈக்குவல். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால இதோட எல்லா ஆங்கிளும் டெஃபினட்டாக எவ்வளோ தான் இருக்கும், 60 60 60 இருக்கும். இங்கேயும் எல்லா ஆங்கிளும் 60 60 60 தான் டெஃபினட்டாக இருக்கும். அப்போ இதில் 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் காங்குரண்ட்டாக சிமிலரானு கேட்டால் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் சிமிலர் தான். ஒன்று குட்டியாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்குது பாருங்கள். சிமிலரில் தான் வரும். இது கண்டிப்பாக இதில் வராது, காங்குரண்ட்டில் வராது. அப்போ இதே 4 கிரைட்டீரியா 2 பேருக்கும் இருக்குது. ஆனால் இந்த டபிள்யூஏ இல்லை ட்ரிபிள்ஏன்னு சொல்ல போகிற ஆங்கிள் கிரைட்டீரியா காங்குரன்சியில் கிடையாது. அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இப்போ காங்குரன்சியாக சிமிலாரிட்டியான்னு பார்த்தாச்சு. காங்குரன்சி யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நம்ம எந்த 2 ட்ரையாங்கிளையும் காங்குரண்ட்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோமோ அவங்களோட எல்லா ஆங்கிள்ஸும் எல்லா சைட்ஸும் டெஃபினட்டாக ஈக்குவலாக இருக்கும். அதாவது இங்கே இருக்க முதல் ஆங்கிள் ஏவா, அப்போ இங்கே முதல் ஆங்கிள் வந்து பி இருக்குது. அப்போ டெஃபினட்டாக நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பியும் கண்டிப்பாக ஈக்குவல் தான். அதே மாதிரி இங்கே 2வது இருக்கிற ஆல்ஃபபெட் வந்து பி, இங்கே 2வது இருக்கிற ஆல்ஃபபெட் வந்து கியூ. அப்போ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த கடைசி ஆல்ஃபபெட் இந்த கடைசி ஆல்ஃபபெட்க்கு ஈக்குவல். அப்போ ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஆரும் டெஃபினட்டாக ஈக்குவலாக இருக்கும்னு சொல்ல முடியும். அதே மாதிரி சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சைட்ஸ்னால் அது எப்படி எழுதுறது, இங்கே முதல் 2 ஆல்ஃபபெட் யார், ஏபி, இங்கே முதல் 2 ஆல்ஃபபெட் யார், பிக்யூ. அப்போ நம்மளால சொல்ல முடியும் ஏபியோட லென்த்தும் பிக்யூட லென்த்தும் டெஃபினட்டாக ஈக்குவல் தான். இங்கே 2வது 3வது ஆல்ஃபபெட் யார், பிசி, இங்கே 2வது 3வது ஆல்ஃபபெட் யார், கியூஆர். அப்போ பிசியும் கியூஆரும் கூட கண்டிப்பாக ஈக்குவல் தான். முதல் ஆல்ஃபபெட்டும் லாஸ்ட் ஆல்ஃபபெட்டும் ஏசி, இங்கே முதல் ஆல்ஃபபெட்டும் லாஸ்ட் ஆல்ஃபபெட்டும் வந்து பிஆர். அப்போ ஏசியும் பிஆரும் கூட டெஃபினட்டாக ஈக்குவல் தான். இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இதே சிமிலரில் வரும்போது டைரெக்டாக எப்படி சொல்லணும்னு பாருங்கள். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் காங்குரன்சியில். இதே இது சிமிலரில் வரும்போது இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அண்டர் த கண்டிஷன் டபிள்யூஏ சிமிலாரிட்டி அப்படின்னு எழுதிடுவாங்க இதை. இது பாருங்களேன், இப்போ இவங்களுக்கு வந்து காங்குரன்சிக்கில் எல்லா கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஆங்கிளும் ஈக்குவல். ஆனால் இதே வந்து சிமிலரில் வரும்போது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் தான். அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பியும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் ஆல்ஃபபெட் வந்து ஆங்கிள் பி, அங்கே வந்து ஆங்கிள் கியூ, பியும் கியூவும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் ஆல்ஃபபெட் ஆங்கிள் சி ஆங்கிள் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் சைட்ஸ் வந்து ஈக்குவல் கிடையாது. ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். அது எப்படி நம்ம ஈக்குவல்னு சொல்ல முடியும், கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் அவங்களோட த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இந்த சேம் ரேஷியோன்னு சொல்லலாம், இல்லை சேம் ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது என்னன்னு பாருங்களேன், இதில் முதல் 2 ஆல்ஃபபெட் யார், ஏபி. அப்போ ஏபி டிவைடட் பை இங்கே முதல் 2 ஆல்ஃபபெட் பிக்யூ. ஏபியை பிக்யூவால் டிவைட் பண்ணுற வேல்யூ. இங்கே வந்து பிசி இருக்குது 2வது 3வது ஆல்ஃபபெட், இங்கே கியூஆர் இருக்குது. பிசி கியூஆரால் டிவைட் பண்ணுற வேல்யூவும் இங்கே முதலும் லாஸ்ட்டும் ஏசின்ற சைட், இங்கே ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பிஆர்ன்ற சைட். இவங்களோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் அவங்க வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு அர்த்தம். இது காங்குரண்ட்டில் வந்து எக்ஸாக்டாக ஈக்குவல். சிமிலாரிட்டியில் வந்து த சைட்ஸ் ஆர் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வருது. இதை யூஸ் பண்ணி இதோட பேசிக் சம்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ எக்ஸசைஸ் 6.1 பார்க்கலாம். fill in the blanks using the correct word given the bracket. all the circles are dashன்னு கேட்டிருக்காங்க, காங்குரண்ட்டாக சிமிலரான்னு கேட்டிருக்காங்க. ஆல் த சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன சர்க்கிளும் வரலாம், ஒரு பெரிய சர்க்கிளும் வரலாம். ஒரு சின்னது ஒரு பெருசுன்னு வந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு தான் சொல்லுவோம், சிமிலர்னு தான் சொல்லுவோம். அப்போ எப்போ காங்குரண்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா the circles with the same radii, 2 ரேடியஸும் சேமாக இருக்கும்போது தான் அது என்னன்னு சொல்லுவாங்க, காங்குரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால இதை நம்ம சிமிலர்னு சொல்லணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆல் த ஸ்கொயர்ஸ் ஆர் சிமிலராக காங்குரண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆல் த ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சின்னதாகவும் நம்மளால் ஸ்கொயர் வரைய முடியும், நல்ல பெருசாகவும் நம்மளால் என்ன வரைய முடியும், ஸ்கொயர் வரைய முடியும். அதனால் இதை நம்ம கண்டிப்பாக சிமிலர்னு தான் சொல்லணும். அப்போ எப்போ காங்குரண்ட்டுன்னு சொல்லணும்னா ஸ்கொயர் வித் த ஈக்குவல் லென்த் ஆஃப் த சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ஸ்கொயர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் தான் அதை நம்ம காங்குரண்ட்டுன்னு சொல்ல முடியும். இது ஆல் த ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லும்போது சின்னதும் வரலாம் பெருசும் வரலாம், அப்போ சிமிலர் தான் நம்ம சொல்லணும். அடுத்து பாருங்கள், ஆல் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் இஃப் தே ஆர் ஐசோசெலஸாக இருக்கும்போது அவங்க வந்து சிமிலராக இருப்பாங்களா, ஈக்குவலேட்ரியலாக இருக்கும்போது வந்து சிமிலராக இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். 2 ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்கும்போது தான் அவங்களோட எல்லா ஆங்கிள்ஸும் என்னவாக இருப்பாங்க, ஒரு குட்டியாகவும் பெருசாகவும் இருந்தால் கூட
ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட எல்லா ஆங்கிளும் 60 வர்றதுனால அவங்க வந்து கண்டிப்பாக சிமிலராக இருக்க முடியும். ஏன் ஐசோசெலஸாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டால், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ன்றது 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் போதும்ல. ஸோ இப்படி எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம், நல்லா பிக்காகவும் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 சைடும் ஈக்குவல், இங்கே இந்த 2 சைடும் ஈக்குவல். இந்த ஆங்கிள் ஈக்குவலாக வரணுன்றது தான் கண்டிஷனே தவிர இவங்க 2 பேருக்கும் ஈக்குவல் ஆங்கிள் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இது ஒரு 50-50-80 இருந்திருக்கலாம், இது ஒரு 70-70-40 இருந்திருக்கலாம். இதில் எந்த ஆங்கிள்ஸுமே ஈக்குவல் கிடையாது இல்லையா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அதனால அவங்க சிமிலர் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எல்லாரும் 60ன்றதுனால கண்டிப்பாக அவங்க சிமிலர் தான். 2 polygons of same number of sides are similar. சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸுக்கு 2 பாலிகன் வந்து சிமிலராக இருக்கணும்னா இஃப் தேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் எப்படி இருக்கணும், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ஆங்கிள்ஸ் வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் த சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சிமிலரில் ஒரு குட்டியும் ஒரு பெருசும் கூட வரும். அதனால் அவங்களோட சைட்ஸ் வந்து ப்ரப்போர்ஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு எழுதணும். ஸோ அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். 2 different example for similar figures-உம் non-similar figures-உம் கேட்டிருக்காங்க. ஸோ முதல் எக்ஸாம்பிள் வந்து 2 equilateral triangles. equilateral triangles-ஓட எல்லா ஆங்கிளும் வந்து 60 டிகிரி. ஸோ இதுலேயும் எல்லா ஆங்கிளும் 60 இருக்கும். இங்கே எல்லா ஆங்கிளும் 60 இருக்கும். ஸோ ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ரெண்டுமே ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருந்தால் அவங்க சிமிலருக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி 2 வந்து ஸ்கொயர் எடுத்திருக்கோம். ஸ்கொயரில் இதோட சைடு எல்லாம் 2 சென்டிமீட்டர், இதெல்லாம் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பேசிக்காக சிமிலர் ஃபிகர்ஸில் ஆங்கிள்ஸ் தான் கம்பல்சரி ஈக்குவலாக இருக்கணும். சைட்ஸ் வந்து பெருசாவோ சின்னதாவோ ஆனால் ஒரே ப்ரப்போர்ஷனலாக இருக்கணும். 2 கூட 6 மல்டிபிள் பண்ணால் 12, 2 கூட 6 மல்டிபிள் பண்ணால் 12, இது அப்படியே என்லார்ஜ் ஆகிருக்கு. அதனால் இது ரெண்டும் சிமிலர் ஃபிகர்ஸ் தான். ஏதாவது 2 ஸ்கொயர் வரைஞ்சாலே அவங்க 2 பேரும் சிமிலர் ஃபிகர்ஸ் தான். நான் சிமிலர் ஃபிகர்ஸ், ஒரு சர்க்கிளும் ஒரு குவாட்ரிலேட்டரும் வரைஞ்சிங்கன்னா இவங்க வந்து நான் சிமிலர். ஒரு ஸ்கொயரும் ஒரு ட்ரையாங்கிளும் வரைஞ்சாலும் அவங்க 2 பேரும் கண்டிப்பாக நான் சிமிலர் ஃபிகர்ஸ் தான். இது 2 எக்ஸாம்பிள்ஸ். நீங்கள் ஒன்று எழுதலாம் இல்லை ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் குவாட்ரிலேட்டர் ஆர் சிமிலர் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 டயக்ராமையும் கம்பேர் பண்ணும்போது சிமிலருக்கு 2 கண்டிஷன் பார்க்கணும். சைட்ஸ் வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்கான்னு பார்க்கணும், ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலான்னு பார்க்கணும். இவங்க 2 பேரோட ஆங்கிள்ஸும் ஈக்குவல் இல்லை. நான் இங்கே எல்லாமே ஆங்கிள் 90-90ல் இருக்குது. இவங்களோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு பேரலோகிராம் தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் சிமிலரான்ற கேள்விக்கு நோ, தே ஆர் நாட் சிமிலர் பிகாஸ் தி ஆங்கிள்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்றது தான் அதோட ரீசன். சைட்ஸ் ப்ரொபோஷனலாக இருக்கான்னு கேட்டால் ஆமாம் சைட்ஸ் ப்ரொபோஷனலாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் 1.5 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 3, 1.5 2ஆல் மல்டிபிள் பண்ணி எல்லா சைடும் 3 மாற்றிருக்காங்க அப்படியும் சொல்லலாம். இல்லை 1.5/3, 1.5/3, 1.5/3 சைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி பார்த்தா அதே 1/2, 1/2 கரெக்ட் ப்ரொபோஷனலில் தான் இருக்குது. ஸோ சைட்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆனால் ஆங்கிள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தான் அது சிமிலர் ஃபிகரில் வரும். அதனால இட்ஸ் நாட் சிமிலர்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.